ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே ஒரு மகிமையின் நாளாக இருக்க ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் மாயக்காரனே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை உண்மை இல்லாத மனுஷனை சுட்டி காட்டுகிறது. நாம் பிறருடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளையே பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மீறுதல்களை காண மறந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கை உண்மையில்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும். நாம் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் உண்மையானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 19வது சங்கீதம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என கண்பானவர்களை, மாய்மாலம் என்கிற அந்த உண்மையற்ற வாழ்க்கையை விட்டு உண்மையான உத்தமமான வாழ்க்கைக்கு வந்து பெரும் பாதகத்திற்கு நீங்கள் ஆவதற்கு வேதம் நமக்கு சொல்லி தருகிற வழி, நாம் நம்முடைய பிழைகளை உணர வேண்டும். மறைவான குற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று ரகசியத்திலே நாம் வைத்திருக்கிற பாவங்கள், ரகசிய பாவங்களுக்கு நாம் நம்மை நீங்களாக்கி பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ரகசிய பாவங்கள் எப்படி உருவாகிவிடும்? துணிகரமான பாவங்களாய். ரகசிய பாவம் கொஞ்ச காலம் நமக்குள் இருக்கும் பொழுது அந்த பாவம் நமக்குள்ளே துணிகரத்தை கொண்டு வந்துவிடும். அவைகள் நம்மை ஆண்டு கொள்ளும், விட்டுவிட முடியாதபடி. இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நம்மை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் மாய்மாலக்காரராயிராமல் உத்தமராய் மாறி பெரும் பாதகம், பெரிய பெரிய பாதகமான பாவங்களுக்கு நீங்களாவோம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி? அதையும் சங்கீதக்காரர் 19வது சங்கீதத்தில் சொல்லுகிறார். 11வது வசனத்தில், அன்றியும் அவைகளால், எவைகளால் என கண்பானவர்களே, அதற்கு முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை குறித்து 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய வசனத்தின் மகிமையை சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய வசனங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால், கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய கற்பனையை, அவருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற வாழ்க்கை இப்படிப்பட்ட மாய்மாலத்தில் நின்று, மாயக்கார வாழ்க்கை நின்று உத்தமமாய் உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வரும். வேத வசனத்தை கை கொள்ள ஒப்பு கொடுப்போமா? அப்போ மாய்மாலம் நீங்கி, மாயம் நீங்கி, உண்மையுள்ள வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், பெரும் பாதகத்திற்கு நீங்களாகிறவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர், நாங்கள் மாய்மாலத்தை விட்டு விலகி உண்மையும் உத்தமவுமான வாழ்க்கைக்குள்ளே, பெரும் பாதகத்திற்கு நீங்களாகிற வாழ்க்கைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.